உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் அருளுரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட யாத்திராகமும் முதல் அதிகாரம் அதில் 17வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். இந்த வேத வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்னவென்று இந்த சிப்போரால் பூவால் எண்ணக்கூடிய 2 சகோதரிடத்திலே மருத்துவ துறையிலே பணி செய்யக்கூடிய இந்த 2 சகோதரிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை நாம் சிந்திக்கலாம். பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது அவர்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எப்படி? எகிப்திலே பார்வோன் ராஜா பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் பயப்படவில்லை. மாறாக அவர்கள் பாவம் செய்யாமல் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது பாவத்தை விட்டு விலகுவது, பாவம் செய்யாமல் இருப்பது என்பதை நம்மால் காண முடிகிறது. இரண்டாவது கேள்வி இடத்திலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்ன என்று நாம் கேட்போம் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய பணியிலே என்னுடைய வேலையிலே நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? மருத்துவ துறையிலே உயிர்களை காப்பாற்ற வேண்டும், அதற்காக போராட வேண்டும். அந்த போராட்டத்திலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்று நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகள், நமக்கு கொடுக்கப்பட்ட உக்ரானத்துவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை சரியாய் செய்வீர்கள் சொன்னால் நீங்களும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஒருவேளை படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் படிக்கக்கூடிய காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட காலகட்டம். அங்கு பார்வோன் ராஜா ஒருவேளை இவர்கள் இப்படிப்பட்ட நல்ல செயலை செய்வதை கண்டு இவருடைய ஜீவனுக்கும் ஆபத்து வரும், தன் உயிர் போகக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட பாவம் செய்யாமல் தன் வேலையிலே உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களால் எப்படிப்பட்ட காலகட்டம். நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன் காலகட்டம். நியாயப்பிரமாணம் அப்பொழுது இல்லை. என மோசே தான் சீனாய் மலையிலே கர்த்தர் மோசே எடுத்த நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுக்கிறார். அதற்கு முன்னதாக இல்லையா வாழ்ந்த காலகட்டம். நியாயப்பிரமாணம் இல்லை. ஒருவேளை இவருடைய கரங்களிலே தோல் சுருள்களோ வேத வார்த்தைகளோ கரங்களிலே இல்லை, தேவாலயம் இல்லை, ஆசாரிப்பு கூடாரப்பும் இல்லை, இவை எதுவுமே இல்லாத காலகட்டம். கர்த்தருக்கு பயந்தார்கள். எவ்வளோ ஆச்சரியமான காரியம். ஒருவேளை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிருபை நாட்டில் இருக்கிறதை போல சபைகளோ வேத ஆராய்ச்சி கூட்டங்களோ உபவாச கூட்டங்களோ ஆராதனைகளோ கவுன்சிலிங்கோ இப்படி எந்த ஒரு ஊழியமோ கூட்டமோ அன்று இல்லை. போதகர்களோ இப்படி எந்த ஒரு காரியமோ அன்று இல்லை. இல்லாத காலகட்டத்திலும் கர்த்தருக்கு பயந்தார்கள். அதை அவர்கள் செயலிலே காண்பித்தார்கள். பிரியமானவர்களே, இன்று நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்று நம்மை நிதானித்து பார்ப்போம். இந்த காலை வேளையில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் தம் வேலையிலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம், பாவம் செய்யாமல் இருப்போம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நம்மால் காண முடிகிறது. இன்னும் வேதம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்துடைய விளைவு என்ன என்பதை அநேகமாக இருக்கிறது. இன்னொரு வருஷத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமும் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அவருடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தார். கர்த்தர் இந்த சிந்தையோடு கூட நம்முடைய குடும்பங்களையும் தேவன் தழைக்கும்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம், அவர் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.